ஸ்ரீமதே நாராயணாய நமஹ என்று அந்த மந்திரத்துக்கு ஒரு தனியான பெருமை. அஷ்டாட்சரத்தை விட அஷ்டாட்சரத்துல ஸ்ரீ அடங்கியிருக்கா, வெளியில தெரியாத துவயத்துலதான் தாயார் முன்னாடி இருக்கா. அப்படிங்கிறதுனால இந்த மந்திரத்துக்கு உயர்வு சொல்லுவார்கள் ஸ்ரீ வைஷ்ணவர். ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பெருமை அவளுக்குத்தானே உண்டு. காம்சோஸ்மிதாம் ஹிரண்ய பிராகாராமார்த்ராம் ஜலந்தீம் திருப்தாம் தர்ப்பயந்தீம் பத்மே ஸ்திதாம் பத்மவர்ணாம் தாமிகோபக்வயே ஸ்ரீயம். காம் சோஸ்மிதாம்னு பதச்சேதம். காம் அப்படின்னு சொன்னால் இன்ப வடிவமானவள். கம்னா சுகம்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. அதுக்கு ஸ்திரீலிங்கம் காம். கம் பிரம்ம கம் பிரம்ம என்று உபனிஷத்து சொல்றது. பரபிரம்மம் கம் வடிவாகவும் இருக்கு, கம் வடிவமாகவும் இருக்கு. அப்படிங்கிற கம் கம் முதலீதான சொற்கள்லாம் பரபிரம்மத்தை குறிக்கும் அப்படின்னு உபனிஷத்து சொல்ற இடத்துல இன்பம் அப்படின்னே பாஷ்யம் பண்ணிருக்கிறதுனாலே சுக வடிவாக இருக்கிறவள் காம். கம் அப்படிங்கிற பரபிரம்மத்துக்கு கிரகிணியா இருக்கிறதுனாலே ஸ்திரீலிங்கம் காம் அப்படின்னு சொல்லலாம். சோஸ்மிதாம் அப்படின்னு சொன்னா உத்ஸ்மயம், விகாசம். பிரம்மத்துக்கு விகாசத்தை கொடுக்கிறதுனாலே சோஸ்மிதாம் அப்படின்னும் அவளுக்கு பெயர். ஏனால் மையாயத்த விகஸ்திசா சோஸ்மிதாம் மாம் ததோ விதுகு என்று லட்சுமி தந்திரத்துல தாயாரே சொல்றார். காம் சோஸ்மிதாம் ஹிரண்ய பிராகாராம். தாயார் சன்னதி மதில் சுவர் இருக்கு, அது தங்கத்தினாலேயே இருக்கு. அது எப்படின்னா இருக்கும். தாயார் இருக்கிற இடம்னா அந்தப்புறத்தை வர்ணிக்கிறார் இல்லையா, ருக்மிணி அந்தப்புறத்தை வர்ணிக்கிறார் பாகவதத்துல. தாயார் இருக்கிற இடம் அப்பேற்பட்ட ஒரு காந்தியோட இருக்கும், சுவர்ண பிராகாரம் உடையதா இருக்கும். அப்படி பிராகாரம் அப்படிங்கிறதுக்கு மதில் சுவர் அப்படின்னு மட்டிலும் அர்த்தம் இல்லை. பிரகாரம் அது ஒரு விதம், இது ஒரு விதம், அது ஒரு விதம்ங்கிற விதம்ங்கிற அர்த்தத்திலே பிரகாரம்ங்கிற சொல்லு உபயோகப்படுறதுனாலே சுவர்ண விதமாக இருப்பள் தாயார் அப்படின்னு அர்த்தம். பொன்னை போன்றவள், பொன் போன்றவள் அப்படின்னு அர்த்தம். பொண்ணு எவ்வளவு உயர்ந்ததா இருக்கோ அது போல உயர்ந்தவள். பொன் எப்படி பொலிவாக இருக்கோ அது போல பொலிவா இருக்கிறவள். பொன் எப்படி காரணமாயிருந்து பூஷணமாக ஆகுமோ அது போல தங்கம் அப்படின்னு கொஞ்சுவாளே, அப்பேற்பட்ட தங்கம்ங்கிற ஒரு வஸ்து போல உயர்ந்தவளாக இருப்பவள். அப்படிங்கிறதுனாலே ஹிரண்ய பிராகாரா. அப்போ உயர்ந்த விலை ஜாஸ்தியோ, விலை ஜாஸ்தியாயிடுச்சுன்னா கொஞ்சம் கடினமாகவும் அடப்பாவும் கர்வமாகவும் இருப்பாளேன்னால் ஆர்திராம். ஆர்திரம் ரொம்ப குளிர்ச்சியா இருப்பாள். புஷ்பம் போல ரொம்ப குளிர்ச்சியா எல்லாரிடத்தையும் ரொம்ப சோஷலா பேசி பழகிண்டு பிரசன்னமாக எல்லாரிடத்திலையும் இருப்பாள், குளிர்ச்சியா இருப்பாள்ங்கிறது ஆர்திரம். குளிர்ச்சியா இருந்தா ராவணனை போல விரோதி வந்துட்டா கூட குளிர்ச்சியா இருப்பளோ நான் ஜுவலந்தி, நெருப்பு மாதிரி இருப்பள் பிறர் விஷயத்துல. திருப்தாம். அப்போ அதிருப்தி உண்டோ அப்படின்னு கேட்டு யாரிடத்திலையும் அதிருப்தி கிடையாது. சில பேரிடத்துல அப்படித்தான் இருந்தாகணும், அதுக்காக இருப்பள். ஆனால் திருப்தாம், யாரிடத்திலையும் திருப்தியோட இருப்பவள். திருப்தி மட்டிலும் இல்லை, தர்ப்பயந்தீம், எல்லாரையும் திருப்தி. அவள் கிருபை இல்லாம யாருக்குமே திருப்தி ஏற்படாது. மனசுல திருப்தி இருக்கணும், பிரசன்னதை இருக்கணும், குளிர்ச்சி இருக்கணும், திருப்தி இருக்கணுமானா தனக்கு அது இல்லைன்னா தனக்கே வேதனைன்னா தானே நிம்மதியா இருக்க முடியாது. தனக்கே வேதனைனா கெட்ட குணங்களாலே தனக்கே வேதனை. ஒருத்தாருக்கு ஹிம்சைங்கிறது அப்புறம் இல்லை. ஏன்னா அசூயங்கிறது ஹிருதயத்திலேயே பசுக்கிற அக்னின்னு சொன்னார் மகாபாரதத்துல. வெளியில சொல்ற அக்னியை கூட கொஞ்சம் விலகி இருந்து விடலாம். நெஞ்சிலேயே அக்னி இருந்தா எங்க விலகிறது? யாராட்டுக்கு போனாலும் அவளை கண்டு அசூகையே தான் வரும், யாரை பார்த்தாலும் அசூகையே தான் வரும். எந்த தேசத்துக்கு போனாலும் தேசம் விட்டு தேசம் பாயிடுவோம் அப்படின்னு போயிடுவான். போறது காரணம் இங்க அசூய, அங்க போனா மட்டும் இல்ல அந்த அசூய இல்லாம இருக்க போறாளோ, அது ஹிருதயத்திலேயே கிளம்புற அக்னியா. அப்படி இல்லாம திருப்தா, எல்லாரும் சௌக்கியமா இருக்கட்டுமே, எல்லாரும் சௌக்கியமா இருக்கட்டுமே அப்படிங்கிற பிரசன்னத்தை, எல்லாரையும் சௌக்கியமா வைக்கிற ஒரு பெருமை, இதெல்லாம் ஜெகன்மாதாவுக்கு தானே உண்டு.
பத்மே ஸ்திதாம் பத்மவர்ணாம், அவளே தாமரை போன்ற காந்தி உடையவள், அவளே தாமரையிலேயே எப்போதும் உட்கார்ந்திருக்கிறவள். பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதளாய தாட்சி விஸ்வப்ரியே விஸ்வமனோனுகூலே தத்பாத பத்மம் மயி சந்நிதத்வே அப்படின்னு ஸ்ரீ சூக்தத்தினுடைய உத்தர பாகத்துல உள்ள இருக்கு. தாமரையில அவளுக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறதுனாலே எப்பொழுதும் கையில தாமரை புஷ்பம். சதுர்புஜ லட்சுமி 2 கையிலையும் தாமரை வச்சிருந்து, அஷ்டபுஜ துர்கை ஒவ்வொன்றிலையும் ஆயுதம் வச்சிருக்கு. ஒரு கையில கூட தாமரை இருக்கான்னு எண்ணி பார்த்திருக்கேன், கிடையாது. லட்சுமி தான் 2 கை இருந்தா ஒரு கையில ஏதாவது மழு வச்சிருக்க கூடாதா, பாசம் வச்சிருக்க கூடாதா? 2 கையிலையும் தாமரை பூவை வச்சுண்டு 2 கைனாலையும் அபய வரதகஸ்தத்தோடைய ஆயுதம் இல்லாத தெய்வம் லட்சுமி தான். ஆயுதமே கிடையாது, அனுகிரகம் மட்டும் தான், நிகிரகமே தெரியாது. அனுகிரகம் நிகிரகம் பண்ணிவிட்டா ஈஸ்வரனுக்கு இருந்தா கூட இவளுக்கு பிடிக்காது. பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே, பத்மத்திலேயே இருக்கிறவள் பத்மினி, பத்மத்தையே கையில வச்சிருக்கிறவள். பத்மாலயே பத்மதளாய தாட்சி விஸ்வப்ரியே விஸ்வமனோனுகூலே, எல்லாருடைய மனசுக்கும் அனுகூலமானவள். அப்பேற்பட்ட ஜெகன்மாதா உன்னுடைய திருவடி எப்பொழுதும் என் ஹிருதயத்தில் இருக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறது. சந்திராம் பிரபாசாம் யசசாஜ்வலம் தீம் ஸ்ரீயம் லோகே தேவஜுஷ்டாமுதாராம் தாம் பத்மினீம் சரணமஹம் பிரபத்யே அலக்ஷ்மீர்மே நஸ்யதாம் த்வாம் வ்ருணே. என்ன அடுத்ததுக்கு இதுக்கு ஆனந்த ரிஷிதான் திருஷ்டு சந்தஸ். சந்திராம் பிரபாசாம், சந்திரனை போல இருக்கிறவள். முன்னாடியே சந்திரன்கிற பெயர்ல அவளுக்கு அர்த்தம் சொல்லிவிட்டு, சந்திரன் எப்படி அமிர்த கலையாக இருக்கோ அதுபோல அமிர்த கலையாக இருக்கிறவள். எல்லா மங்கள திரவியமும் இவளோட கூட வந்ததுதானே, இவளோட கூட வந்ததுதான் ஐராவதம், உச்சை சவசு, அமிர்த சுரபி, இவளோட காமதேனு இவளோட கூட வந்ததுதான். கௌஸ்துபம், சிந்தாமணி, அப்சரசுகள், சோமலதா, துளசி, அஷ்டமங்கள திரவியம், ஸ்வஸ்திகம் எல்லாம் க்ஷீராப்தியிலிருந்து இவளோட கூட வந்ததுன்னா, அப்ப லட்சுமியினுடைய கூட புறந்ததுனால சிந்தாமணி, கல்பக விருட்சம், காமதேனு ஒவ்வொன்றுக்கும் அவ்வளவு பெருமைனா. இவளுடைய உடப்பிறந்த நாட்கத்தினால்தானே அதுக்கெல்லாம் அவ்வளவு பெருமை. இவளுடைய உடப்பிறந்தால் சந்திரங்கிறதுக்காக தான் பரமேஸ்வரனே தலையில தூக்கி வச்சிருக்காரு சந்திர கலைய. சந்திராம் பிரபாசாம், காந்தி வடிவமா இருக்கிறவள். சூரியனுடைய பிரபை, சந்திரனுடைய லட்சுமி எல்லாம் பிராட்டி. யசசாஜ்வலம் தீம், அவளுடைய புகழோ உலகம் மிக்கது. ஏன்னா ராமாயணம்னு பெருசா எழுதி விட்டு வால்மீகி சொல்றார், ராமருக்கு ஒண்ணும் கிடையாது, எழுதிவிட்டேனே தவிர சீதாயாச்சரிதம் மகத்து. மகத்துன்னு சொன்னாலே ஒன்றை தள்ளி விட்டு இன்னொன்னு மகத்துன்னு சொல்ல. எதை தள்ளுறது இங்க? ராமச்சரித்திரம்ங்கிறது காட்டிலும் சீதா சரித்திரங்கிறது தான் சிரேஷ்டம் அப்படிங்க. ராமர் தேடி தேடி அலைஞ்சாரே, நான் தேடி தேடி அலைஞ்சாட்டு அங்க போய் உட்கார்ந்து இருந்தாளேங்கிறார். ராமாயணம் பூரா எதுக்காகன்னா சிறை இருந்தால் ஏற்றம் சொல்லுவதற்காக அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சொல்லுவார். ராமருடைய பெருமையை சொல்றதுக்காக இல்லை. அங்க போய் உட்கார்ந்து கொண்டு திருணமந்திரத கிருத்துவான்னுட்டு உட்கார்ந்துண்டாளே. திருணமந்திரத கிருத்துவான்னா அங்க சொன்னார், ஏன் உட்கார்ந்துண்டாள்னா, இப்படி பார்த்தா திடீர் திடீர்னு அந்தாத்துல அந்த பதிவிரதைய காணுமாம், இந்தாத்துல இந்த பதிவிரதைய காணுமாம், அப்படிம்பா அப்படிம்பா அப்படிம்பா. பதிவிரதைகளே இனிமே ஆற்றுல இருக்க முடியாத போல இருக்கு. ராவணன் தூக்கிண்டு வேறான். எல்லாம் ராவணனுடைய அந்தப்புறத்துல கொண்டு குதிச்சு விட்டான். எங்கயா தேவதா ஸ்திரீகளோ, ரிஷி பத்னிகளோ, ரிஷி ஸ்திரீகளோ, யட்ச ஸ்திரீகளோ, ராட்சச ஸ்திரீகளோ, மனுஷ ஸ்திரீகளோ எல்லாரையும் கொண்டு குமிச்சு விட்டான். அப்பதான் ஜெகன்மாதா பார்த்து, நானே போறேன், இல்லைன்னா பெண்களை காப்பாற்றுறதுக்கு வழியே இல்லை, நானே போறேன் அப்படின்னு தானாகவே அகப்பட்டு நேர அசோகவனத்துல போய் உட்கார்ந்து கொண்டு
இவ்வளவு பதிவிரத்தைகளுடைய சார்புல அவனுக்கு பாடம் கற்பிச்சு. ஏன்னா இதான் தர்மமா, இதான் நியாயமா, புத்தி இருக்கா உனக்கு, சத்சங்கம் இல்லையே என்றெல்லாம் அவனை புத்தி சொல்லி திருத்த பார்த்து திருந்தாததுனாலே சீதாயாக தேஜசா தக்தாம் என்று தக்தமாக்கி விட வேண்டிய அவசியம் வந்ததுனால அவ சரித்திரம்தான் பெரிசு. அப்படி ஒரு சரித்திரமாம் யசசாஜ்வலந்தீம் ஸ்ரீயம் லோகே தேவதுஷ்டாமுதாராம். அனுகிரகம் பண்ற விஷயத்துல போருமேன்னு அவளுக்கு தோணவே தோணாது. நல்லதுக்கு உபயோகப்படுத்துறானான் தான் பார்க்கணும். அப்ப லட்சுமிய நிறுத்தி வச்சுண்டு பகவான் கிருஷ்ணனே கேட்கறதாக சாந்தி பருவாவில ஒரு அத்தியாயம். நீ எங்க யாராத்துல வசிப்பேன்னு லட்சுமிய கேட்கிற. சத்தியபாமையோட கூட கண்ணபிரான் கேட்கிற. அப்ப இன்னென்ன இடத்துல நான் வசிப்பேன், இன்னென்ன இடத்துல போயிடுவேன் அப்படின்னு சொல்றாள். 2 அத்தியாயம் அந்த இடத்துல. எந்த வீட்டுல அழகா கோலம் போட்டு பசுஞ்சாணியால மங்களமாக ஆக்கி துளசி வச்சு பூஜை பண்ணிண்டு, கோ பூஜை பண்ணிண்டு, அதிதி சத்காரம் பண்ணிண்டு, அக்னிஹோத்திரம் பண்ணி கொண்டு சத்தியசந்தர்களாக சிஷ்டர்களாக சாதுக்களாக பூஜை புனஸ்காரத்தோடு கூட எந்த வீடு இருக்கோ அந்த வீட்டுல நீங்காம இருப்பேன். எந்த வீட்டுல என்ன துர்விநியோகம் பண்ணி, எந்த வீட்டிலே மது மாம்சங்கள் சாப்பிட்டு கடன் கொடுத்து பாப காரியங்களுக்கு உபகாரம் பண்ணி கொலை பண்ணி அதை பணத்தினால சமாளிச்சுண்டு கோர்ட்டுக்கு போயிண்டு என்ன துர்விரயம் பண்றாளோ அந்த வீட்டை விட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு மகாபாரதத்துல உண்டு. அப்ப எங்க இருப்பாள்னா உதாரம். எவ்வளவு கெழுது தர்மத்தை பண்றோமோ அள்ளி அள்ளி கொடுக்கிறோமோ அந்த விட்டு விட்டு போகவே மாட்டான். தர்மம் இல்லாத இடத்துலதான் போயிடுவள், ஆச்சாரம் இல்லாத இடத்துல போயிடுவள். லோகே தேவதுஷ்டாம் ஸ்ரீயம் லோகே, லோகத்திலையும் இருக்கக்கூடியவள் சொர்க்கத்திலையும் இருக்கக்கூடியவள். தாம் பத்மினி மீம், பத்மநேமின்னு ஒரு பாடம் பண்ணி வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ஒருத்தர். பாடத்துல நாங்கள்லாம் அத்தியனம் பண்ணும் பொழுது பத்மினி மீம் இருக்கு. பத்மினீம் அப்படிங்கிறதோட முடிஞ்சிடும். மீம்னு ஒண்ணு தனியா வர வேண்டிய அவசியம் இல்லையே. பத்மினீம் அப்படின்னு முடிஞ்சிருமே. சந்தஸுக்காக மீம்னு நீட்டினுட்டாளா? பத்மினி மீம் அப்படின்னா நம்ம அத்தியனம் பண்றோம். அப்போ அத பத்மினீம் ஈம் அப்படின்னு பதச்சேதம் பண்ணணும். பத்மினி அப்படின்னா அவளுக்கு பெயர். பத்மத்திலேயே எப்போதும் இருக்கிறதுனால பத்மினின்னு பெயர். ஈம்னு பிரிச்சோமானால் ஈகாரோ அப்ஜதளே லக்ஷ்மியாம் வாண்யாம் கமலகேசரே அப்படின்னு நானார்த்த ரத்னமாலிக்காங்கிற நிகண்டுவில ஈகாரமே லட்சுமிய சொல்றது அப்படிங்கிற. அதனால ஈம் அப்படிங்கிறதே லட்சுமியினுடைய பெயர். அப்ஜதளே தாமரையினுடைய தளத்துக்கு ஈகாரம், சரஸ்வதிக்கும் ஈகாரம் உண்டு, கமல கேசரத்துக்கும் ஈகாரம். இதெல்லாமே லட்சுமியினுடைய ரூபமா இருக்கிறதுனால ஈம்னு பிரசித்தமான அவளுக்கு ஒரு நாமம். தாம் பத்மினீம் சரணமஹம் பிரபத்யே. பெருமாள் சரணம் அடையறதுக்கு முன்னாடி அவளை தான் சரணம் அடை. சரணமடைஞ்சாலே அவ கொண்டு பெருமாள் இடத்துல விட்டுடுவர். அதனால அவள் சொல்றாள் பெருமாள் சரணம் அடைங்கிறாள். மித்ரபாவ பெருமாள் நீ மித்ரபாவத்தோட பாரு, அவர் உன்னை காப்பாற்றுவார். விதிதஸ்ஸகி தர்மஜ்ஞா சரணாகத வத்சலகா தேன மைத்ரீ பவது தே யதி ஜீவிதுமிச்சசி என்று தாயார் சொல்றார். தாயார் பத்தி திரிஜடா வாக்கியம் பெருமாள் வரையிலும் போகணுமா? பிரணிபாத பிரசன்னாகி மைதிலி ஜனகாத்மஜா. பிராட்டிய சேவிச்சாலே போறோம், சேவிக்க கூட தெரியல அப்படின்னா சேவிக்கிற பலவிதமான வியாக்கியானம் இந்த இடத்துல நம்ம சொல்லுவோம். நமஸ்காரம் பண்றதுன்னு வேற, சேவிங்கிறதுன்னு வேற, சரணாகதிங்கிறது வேற, கால்ல விழுந்து கும்பிடுங்கிறது வேற. சரணாகதிக்கு அத்தியவசாயம் வேணும், அது வேற விஷயம். சரணம்னு சொல்லிட்டதுனாலே இல்ல, திட விசுவாசம் வேணும், மகா விசுவாசம் வேணும். அப்பதான் சரணாகதி. சரணங்கிற சொல்லாலே இல்ல, மகா விசுவாசம் இல்லாதபடி மரியாதைக்கு நமஸ்காரம் பண்றதுக்கெல்லாம் நமஸ்காரம்னு பேர். பெரும்பாலும் ஸ்மார்த்தால் நமஸ்காரம் நமஸ்காரம் தான் சொல்லுவா. கேரளாவிலேயே நமஸ்கரிக்க அப்படின்னு தான் சொல்லுவா. நமஸ்காரங்கிறது பிரசித்தமானது. சேவின்னு சொல்லுவா ஸ்ரீ விஷ்ணவா. பஜ சேவாயாம்,
சேவிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா கைங்கரியம் பண்ணணுங்கிற புத்தியோட நமஸ்கரிக்கிறதுக்கு தான் சேவிக்கிறதுன்னு பெயர். சேவி. அப்புறம் சாதாரண கிராம ஜனங்கள் என்ன பண்ணுவோம், அதுக்கு நமஸ்காரம்னு சொல்ல தெரியாது, சேவிக்கிறதுன்னு சொல்ல வராது, சரணாகதின்னு சொல்ல வராது. ஒரு பெரியவா வந்துட்டா கால விழுந்து கும்பிடு, கால விழு அப்படின்பா. இதுதான் பிரணிபாதம்னு பேர். பகர்ஷேன நிபாதா, நீ பதனம்னா விழறது தானே. தண்டவத் பிரணாமம், தண்டத்தை பிடிச்சுட்டு கையை விட்டுட்டோம்னா பட்டுன்னு விழும். அதுபோல திருவடியில விழு. பிரணிபாதே, பிரணிபாத பிரசன்னாய். இங்கே சரணாகதி பிரசன்னையாவோ நமஸ்கார பிரசன்னையாகவோ பஜன பிரசன்னையாவோ சொல்லாம பிரணிபாத பிரசன்னாகின்னு சுந்தரகாண்டத்துல சொல்ற அழக பார்த்தா, அங்க ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவோம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த குழந்தை அம்மாவை பார்க்கணும்னு ஓடி வரும்பொழுது தடிக்கு விழுந்துடு, கையில் உள்ள பையையும் போட்டு விழுந்துடு. அம்மா உள்ள உட்காந்து கவனிச்சு விட்டா. இது சரணாகதியா, இது நமஸ்காரமா? நமஸ்காரத்திலையும் ஒரு நமஸ்காரமா, 4 நமஸ்காரமா, போருங்கிற வரையில நமஸ்காரமா? இது சேவிக்கிறதா அப்படின்னு நான் சிந்தனை பண்ணுவோம். விழுந்துட்டால் எப்படி ஓடி வந்து அந்த குழந்தைய தூக்குறா, அதுபோல விழுந்ததுமே தாயார் நம்மளை தூக்குற சுவாவம் உடையவள். பிரணிபாத பிரசன்னா. அப்புறம் அஞ்சலி, விழக்கூட வேண்டாம், அப்படி குனிஞ்சு நிமிர்ந்து ஏன் சமப்படணும், இப்படி அஞ்சலி பண்ணினா போருங்கிறார் பட்டர்ங்கிற பெரியவர். அதுவும் எவனா இருந்தாலும் அஞ்சலி பண்ணினா போரும். கஸ்மை சிது அஞ்சலி பரம் வகதே விதீரிய. அஞ்சலி மாதிரி பண்ணினா கூட போரும். இக்கணுண்டு குழந்தை கை குபிச்சுருந்ததானா அந்த சின்ன கையில ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு தானே நமக்கு தோணும். எல்லாரும் கை குவிக்கிறத பார்த்து அதுவும் கை குவிச்சுண்டு அதுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணும். அப்படிங்கிற ஜெகன்மாதா ரங்கநாயகி இவனிடத்துல ஐஸ்வர்யத்தை கொடுப்பமா, அஷ்டைஸ்வர்யமும் கொடுப்பமா ஏன்னு நினைச்சு கை நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாளா. ஐஸ்வர்யம் எல்லாம் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடுமே அப்படின்னு தோணி கைவல்யத்தை கொடுக்கிறாளாம். அக்ஷரகதி, சப்புன்னு ஒரு பதார்த்தத்தை கொடுத்தோமே அப்படின்னு நினைச்சு பரமம் பதம் வாகா, வைகுண்டத்தை கூட கொடுத்து அதுக்கு மேல ஒன்னொன்னு கொடுக்க முடியாது அப்படிங்கிற அனுகிரகத்தை பண்ணி விட்டு தலை குனிஞ்சன் இருக்கிறான். ஏமா தலை குனிகிறேன்னா, அது கை குவிச்சத்துக்கு நான் இன்னும் பூர்ணமான அனுகிரகம் பண்ணலையே அப்படின்னு வெட்கப்பட்டு நிற்கிறாள். அப்படிங்கிற சுபாவம் உடைய நிறைய கொடுத்தாச்சு, சும்மா சும்மா வந்து நிற்கிறான் அப்படின்னு தோணாதே. உதாரம், அப்படி ஒரு உதார குணத்தை சொல்ற அந்த ஒரு தாயார் உயர்ந்த குணமுடையவள். அவளை நான் சரணமகம் பிரபத்தியே, அவளைத்தானே சரணாகதி பண்ணணும், சரணம் அடையிறேன். எனக்கு அலட்சுமீர் மே நசியதாம் துவாம் விரணே, உன்னை வரிக்கிறேன், எனக்கு அலட்சுமி நீங்கணும் அப்படின்னு சொல்ற. ஸ்ரீர்மே பஜது அலட்சுமீர்மே நசியது அப்படின்னு வேதம் சொல்றது. துர்பாகியம், அலட்சுமிங்கிறது துர்பாகியம், ஸ்ரீங்கிறது சௌபாகியம். அந்த அலட்சுமி எனக்கு நீங்கணும், சௌபாகியம் எனக்கு உண்டார். சௌபாகியம்னாலே பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுதான். துர்பாகியங்கிறதே பகவத் கைங்கரியத்திலேருந்து விலகிறது தான். அந்த லட்சுமி கடாட்சம் இல்லாத போனால் கோலாகலனுடைய கைங்கரியம் கிடைக்காது, கோலாகலன் சந்நிதியில வாசம் பண்ற பாக்கியம் கிடைக்காது. அதனாலே அவளுடைய கட்டாட்சத்தை பிரார்த்திக்கிறார். எஸ்யா கட்டாட்சம், ராதாசுதானிதில சொல்றது போல. ஆதித்யவர்ணே தபசோதி ஜாதோ வனஸ்பதி தவ விருக்ஷோத பில்வஹ தஸ்ய ஃபலானி தபசானுதம் து மாயாந்தராயாச்ச பாஹ்யா அலக்ஷ்மீ. ஆதித்யவர்ணே, சந்திரே லட்சுமி பிரபா சூரியேன்னு சூரியனுடைய காந்திய போல அனன்யா பாஸ்கரேனாகம்னு பகவானை விட்டு பிரியாம இருக்கக்கூடியவள், கோடி சூரிய பிரகாசமாக இருக்கிறவள். தபசோதி ஜாதோ வனஸ்பதி ஸ்தவ விருட்சோத பில்வஹ, அவளுக்கு இஷ்டமான மரம் பில்வ விருட்சம்.
அதனால உனக்கு வாசஸ்தானம் பில்வ விருட்சம் என்று சொல்லுகிறது. வனஸ்பதியிலே மிகவும் சிறந்தது பில்வம், செடியில மிகவும் சிறந்தது துளசி. துளசி பகவானுக்கு பிரியமானவள், பில்வம் லட்சுமிக்கு பிரியமானவள். அதனாலதான் ஸ்ரீனிவாசன் ஏகமூர்த்தியா இருக்கிறதுனால, லட்சுமியோட கூட நாராயணன் ஏகமூர்த்தியா இருப்பதனால திருப்பதியில மட்டும் பில்வார்ச்சனம் பெருமாளுக்கு உண்டு. பாஞ்சராத்திர ஆகமப்படி பில்வார்ச்சனம் மகாலட்சுமிக்கு உண்டு. சிவனுக்கு மட்டும்தான் பில்வம் அப்படின்னு நினைச்சிருக்க வேண்டாம். விஷ்ணு கோவில்லையும் பில்வார்ச்சனை உண்டு, நரசிம்மனுக்கு பில்வார்ச்சனை உண்டு, ராமனுக்கு கூட பில்வார்ச்சனை உண்டு, ஸ்ரீனிவாசனுக்கு பில்வார்ச்சனை உண்டு. எந்த கோவில்லையும் லட்சுமிக்கு பில்வார்ச்சனை உண்டு. பில்வத்துக்கு தான் சம்ஸ்கிருதத்துல ஸ்ரீபலம் அப்படின்னு பெயர். ஸ்ரீபலம்னாலே பொதுவா பில்வம்னு அர்த்தம். அந்த பில்வ பழத்துக்கு லட்சுமியினுடைய சொரூபம், லட்சுமியினுடைய பெருமை இருக்கு. அதனால தஸ்ய பலானி எனக்கு மாயாந்தராஷ்டே பாஹ்யாக அலட்சுமிக்கு நுதந்து அப்படின்னு அன்வயம். அந்த பில்வ விருட்சத்தினுடைய பலன் பழங்கள் எனக்கு அலட்சுமிய நாசம் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பில்வ பலத்தை நம்ம பூஜை பண்ணினாலோ பில்வ பலத்தை கொடுத்து நமஸ்காரம் பண்ணுன்னு சப்தாக யஜ்யத்துல சொல்லப்படும். பாகவதத்துல சப்தாக யஜ்யத்துல தேங்காய் கொடுத்துதானே நமஸ்காரம் பண்றா. 2 பில்வ பலத்தை பிராமணாளுக்கு கொடுத்து நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்றது மங்கள திரவியமா இருக்கிறதுனால அது மாயாந்தராயாச்ச. அந்த பில்வ பலங்கள் என்னுடைய மாயையும், அந்தராயம்னா விக்னம்னு அர்த்தம், சத்காரியங்களுக்கு நடக்கக்கூடிய விக்னங்களையும், வெளிப்படையாக இருக்கக்கூடிய அலட்சுமி மூதேவி என்னென்ன இருக்கோ அந்த அவைகளையும் நுதம் தூ நீக்கட்டம். இந்த பில்வ பலன், பில்வ பழம் லட்சுமியினுடைய சொரூபமா இருப்பதனால மாயாந்தராயாச்ச, மாய அந்தராயங்களை நீக்குங்கிறதுனாலதான் பாகவத சப்தாகத்துல நிர்விக்னமா நடக்கணுங்கிறதுக்காக ஸ்ரீபலத்தை கொடுத்து நமஸ்காரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சேத்து வியாக்கியானம் பண்ணாரு இங்க. மாயாது வயுனம் ஞானம், மாயாங்கிற சொல்லுக்கு ஞானம்னு அர்த்தம். மாயாந்தராயாசன்னு சேர்த்து சொல்லிவிட்டா ஞானத்துக்கு என்ன விக்னம் உண்டோ அந்த விக்னங்களே நிவர்த்தி. எனக்கு படிப்பு வரல, என்ன படிச்சாலும் நெற்றுவாகல, அப்படி எல்லாம் அல்லது படிச்சது நனவுல இல்ல என்றெல்லாம் ஞானத்துக்கு விக்னமாச்சே. இல்ல அபரோட்ச ஞானத்துக்கும் விக்னமான காமக்ரோதங்கள், அசூயை முதலிய சித்த அசுத்திகள் இவைகள்லாம் நீங்கி எனக்கு சம்பூர்ணமான ஞானம் உண்டாகும்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் பில்வத்தினுடைய பெருமை இங்க சொல்லப்படுறது. அதனாலதான் ஸ்ரீமத் ராமாயணத்துல தேவிய தேடிண்டே அலையறார் பெருமாள். அப்படி சீரி அடும்பொழுது பில்வோபமஸ்தனி அப்படின்னு பில்வ விருட்சத்தை பார்த்து சீதைய கண்டையா அப்படின்னு கேட்கிறா. ஏன்னா பில்வ பிரியையா இருக்கிறதுனால பில்வத்தினுடைய அடியில இருப்பாளோ அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தி. கலாப காலத்துல, முஸ்லிம் கலக காலத்துல லட்சுமி தேவிய ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாளை தூக்கிண்டு போயிட்டா ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம் காப்பாத்துறதுக்காக. தாயார் மட்டும் என்ன பண்ணா, ஸ்ரீதேவி பூதேவியோடையே பெருமாளை அழைச்சுன்னு போயிட்டு அந்த கலகத்துல கூட தாயார் படிதாண்டா பத்தினியா. அதுக்காக தாயார் சந்நிதியில வாசல்ல எப்பொழுதுமே பில்வ விருட்சம் உண்டு. அந்த பில்வ விருட்சத்தினுடைய அடியில ஒரு சொரங்கம் பண்ணி அதுல பெரிய பிராட்டியாரை எழுந்துருள பண்ணினாள் அப்படின்னு பொதுவாக இதிகாசம் வதந்தி. அப்படி இருந்தாள். அப்புறம் நம்பெருமாள் 100 வருஷம் கழிச்சு வந்த பிறகுதான் பெரிய பிராட்டியும் வெளியில வந்தாள் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கோம். உபை துமாம் தேவசக கீர்த்திஷ்டமணினா சஹ பிராதுர்பூதோஸ்மி ராஷ்ட்ரேஸ்மின் கீர்த்திமிருத்திம் ததாது மே. உபயுதுமாம் தேவசகா. தேவசகன் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல வாயுன்னு வியாக்கியானம் பண்ணிருக்கா. தேவன்னா அக்னி, அக்னிக்கு சகா வாயு. ஹே வாயோ அப்படின்னு பிரகிருதம் அக்னியையே தேவதையாக சொல்லிண்டே வரிசையா வர்றதுனால தேவசகன் அப்படிங்கிறதுக்கு அக்னி அப்படின்னே அர்த்தம் சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் தேவர்களுக்கெல்லாம் அக்னிதானே தூதம், அக்னிம் தூதம் திரணீமகே அப்படின்னு நாம் கொடுக்கிற ஹவிசெல்லாம் கொண்டு போய் அந்தந்த தேவர்களுக்கு பட்டுவாடா செய்யறது அக்னி பகவான் தான்.
மேலும் அக்னிமுகாவை தேவாக, தேவர்களுக்கு வாயில ஊற்றுறது போல நாம் ஹவிச அக்னியில போடுறோம். அக்னிதான் தேவர்களுக்கு வாய், அக்னியாலதான் தேவர்கள் சாப்பிட்றார்கள், அக்னியில ஆகுதி கொடுக்கறதுனால. அப்படிங்கிறதுனால தேவசகன் அப்படிங்கும் பொழுது அக்னி பகவானே, அக்னி பகவானை குறித்து பிரார்த்தனை பண்றோம். கீர்த்திச்ச மணிநாசக பிராதுர்பூதோஸ்மி, லட்சுமி கடாட்சம் எனக்கு வேணும், என்னை வந்து அடையட்டும், என்னை வந்து அடையட்டும் அந்த லட்சுமி. எப்படின்னா கீர்த்திச்ச, பெரும் புகழ் லட்சுமி கடாட்சத்தால தான் கிடைக்கும். மணிநாசக, நவநிதியும் லட்சுமி கடாட்சத்தால தான் கிடைக்கும். இந்த தேசத்துல நான் உண்டாயிருக்கேன், இந்த தேசத்துல நான் உண்டாய், பாரத தேசத்துல பிறக்கிறதே பாக்கியம். இந்த தேசத்துல நான் இருக்கிறேனோ அந்த தேசம் க்ஷேமமா இருக்க. ஸ்ரீசூக்தம் ஜபிக்கிறவன் எந்த தேசத்துல இருக்கானோ அந்த தேசமே க்ஷேமமா இருக்கு. ஸ்ரீசூக்தம் தனக்காக மட்டிலும் இல்லை, வேதமே தனக்காக இல்லையே, லோகத்துல எல்லாருடைய க்ஷேமத்துக்காக தானே. சந்தியாவந்தனமே நமக்கா இல்லையே, லோகத்துல எல்லாருடைய க்ஷேமத்துக்காக தானே. அப்போ ஸ்ரீசூக்தத்தை சொல்ற ஒரு பிராமணன் இருந்தாலேயே அந்த ஊரே க்ஷேமமா இருக்க, அந்த தேசமே க்ஷேமமா இருக்கு. தேசம் க்ஷேமமா இருக்கணும்னு இங்க பிரார்த்தனை. அதனால பிராதுர்பூதோஸ்மி ராஷ்டிரேஸ்மின், இந்த தேசத்துல நான் உண்டாயிருக்கேன், இந்த தேசத்துல கீர்த்தி மிருத்திம் ததாதுமி, சமிருத்திய கொடு. காலத்துல நல்ல மழை பொழிஞ்சு கிருஷி எல்லாம் உண்டாய் பிரபூத தனதான்யவான அயோத்தி எப்படி இருந்ததோ, கோசலம் எப்படி இருந்ததோ, சர்வ சமிருத்தியும் கொடு இந்த தேசத்துக்கு. நீ க்ஷீராப்தியிலிருந்து உண்டான போது க்ஷீராப்தி எப்படி இருக்கு, அதுபோல நீ எங்கெங்கெல்லாம் குடி புகுந்து உட்கார்ந்திருக்கையோ அந்த இடங்களெல்லாம் தத்த பிரவருத்தி சர்வ சமிருத்திமானது என்று சொல்லிருக்கலையோ. கிருஷ்ணாவதாரம் ஆனதும் சர்வ சமிருத்தியோடு இருந்தது விரஜம் அப்படின்னு சொல்றதே, அதுபோல லோகம் சர்வ சமிருத்தியோடு இருக்கணும் என்று பிரார்த்தனை. அசமிருத்தி நீங்கணும், பஞ்சம் நீங்கணும். பஞ்சத்துக்கு காரணம் மூதேவி. மூதேவி ஸ்ரீதேவிக்கு மூத்தவன்றதுனாலதான் மூர்த்த தேவிங்கிறது சொல்லி சொல்லி மூதேவின்னு ஆயிடும். அதுக்கு கூட பிரமாணம் இருக்கா, வேதம் ஸ்ரீசூக்தமே. ஸ்ரீசூக்தத்துல அவளை பத்தியும் சொல்றது. க்ஷுத்பிபாசாமலாம் ஜேஷ்டாம் அலக்ஷ்மீர்நாசயாம்யகம் அபூதிமசமிருத்திஞ்ச சர்வான் நிர்ணுதமே கிருஹாத். என்னுடைய கிரகத்துல வந்து பஞ்சமோ நிறைவு இல்லாத ஒரு குறையோ, யார் ஒருத்தர் குறை, எல்லாம் இருந்தும் குறை, ஒருத்தர் பிடிக்காத்தனம், பிடிக்காத்தனத்தால வந்த மனஸ்தாபம், மனஸ்தாபத்தால வந்ததுனால சண்டை, சண்டை வளர்ந்து ஏற்படுற ஆபத்துகள். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, மூதேவி குடியிருக்கா. அதனாலதான் வீடு பிடி ஆயிடுது. மூதேவிய விரட்டணும், முதல்ல அவள் இருக்கக்கூடாது ஆத்துல, நிம்மதியா போயிடும். ஏன்னா யாருக்கு சமிருத்தி இருக்கோ அவளுக்கு பசி ஜாஸ்தி கிடையாது, டிஃபன் பண்ணா கூட தொட்டுட்டு போயிடும். யாருக்கு ஒண்ணுமே இல்லையோ லவோ லவோன்னு அடிச்சு அவ்வளவு போட்டாலும் இப்படிதான் வயத்துல வாங்குறதோ. காரணம் என்ன, மூதேவி கடாட்சம். திருப்தி இல்லை, திருப்தி இல்லை, எப்பொழுது பார்த்தாலும் அதிருப்தி. அதிருப்தியை நிறைய குடிச்சு விட்டா ஆத்துல ஒண்ணுமே இல்லை. பசி நிறைய இருக்கு, ஆனா திங்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. க்ஷுத் பிபாசா மலாம், க்ஷுது பிபாச, பசி பிபாசன்னா குடிக்கும், சும்மா தாகம். தண்ணீர் இல்ல, தண்ணீர் விலைக்கு கூட வாங்குற காலம்னா போன வருஷங்கள்லாம். அப்போ போய் தாகம் பிச்சு வாங்க, விலை கொடு தண்ணீர் வாங்குறது, சும்மா குடிச்சிருந்தீங்கன்னா ஆத்துல சண்டை வந்துடும். அவளுக்கு ஒரு பாட்டில் தான், அதையே வச்சிருந்தா மறுநாள் தண்ணி வாசல்ல வரவர்களும் குடிச்சாங்க. அப்படிங்கிற சமங்கள்லாம் ஏன்னால் மூதேவி கட்டாட்சம். ஊருக்கே மூதேவி கட்டாட்சம், தேசத்துக்கே மூதேவி கட்டாட்சம் வந்தா மழையே பொழிய. 12 வருஷம் மழையே பொழிய, எல்லாம் வறண்டு வியாதிஸ்தாளா லவோ லவோன்னு அடிச்சும் கிடக்கும். சுத்திபாசா மலாம் ஜேஷ்டாம் அலக்ஷ்மிகி நாசையான், அவளை விரட்டணும், மூதேவிய விரட்டணும். மூதேவிய வந்து அக்கான்னு சொல்லுவானே அப்படின்னு கேட்டா, பிரம்மதேவனுடைய சிருஷ்டியில முதல் மூதேவியை சிருஷ்டிச்சார் அக்கா. ஒரு கதை, அழகான கதை, ஒரு வித்வான் வயத்தறிய இந்த கதையை சொன்னார். அப்புறம்தான் தங்க லட்சுமியை சிருஷ்டிச்சார். நல்ல
படிச்சவனுக்காக பார்த்து பொண்ணை கொடுக்கணும். மூத்த பொண்ணு கல்யாணம் ஆகிதானே, அப்புறம் இளையாளுக்கு, அது அடுத்த பொண்ணுக்கு, இளைய பொண்ணுக்கு. பிரம்மாண்ட மூத்தவ பொண்ணை நல்ல படிச்சவாளுக்கு பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு கொடுத்துட்டாராம். அப்போ வித்வான்களுக்கு. அப்புறமா அந்த வித்வான் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு என் பொண்ணாலதான் அந்த வித்வானுக்கு கஷ்டம்